வெல்கம், திஸ் இஸ் ஐஷு. யோகா கருத்துடே சீரீஸ் 5. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விவேகானந்தர் சொன்ன நம்மளோட மைண்டுக்கும் பாடிக்கும் நம்மளோட தாட்ஸ்னால அஃபெக்ட் ஆகுமா, நமக்கு வர டவுட் நம்மளோட தாட்ஸ்னால நம்ம மைண்ட் அண்ட் பாடி தான் ஒரு ரீசனா அப்படின்றத விவேகானந்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ உன்னை எப்போல்லாம் வீக்குன்னு ஃபீல் பண்ணுறியோ நீ அப்போ வரைக்கும் அந்த வீக்குன்ற ஒரு ஃபீல் இருக்க வரைக்குமே நீ வீக்காக தான் இருப்ப. அந்த டவுட் உனக்குள்ளே இருக்க வரைக்கும் நீ எப்போ ஸ்ட்ராங்குன்னு ஒன்று ஸ்ட்ராங்காக நம்புறியோ, ஸோ அப்போலேருந்து நீ ஸ்ட்ராங்காக ஆக ஆரம்பிச்சிருவ. இதில் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட பாடி வீக் கிடையாது, உன்னோட மைண்டில் இருக்க தாட்ஸ் தான் உன்னை வீக் ஆகுது. நீ உன்னால் செய்ய முடியும் நீ நம்பினா நீ அங்கேருந்தே உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவ. உன்னால் செய்ய முடியாதுன்னு நீ ஸ்டாப் பண்ணிட்டினா அங்கேருந்தே நீ டவுன்ஃபால் ஆகிடுவ. ஸோ உன்னால் முடியுன்றதை நீ நம்ப, ஒரு விஷயத்த டவுட் படாமல் கிளாரிட்டியாக நம்புன்றது தான் விவேகானந்தர் இந்த தாட்ஸுக்கும் மைண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் வச்சு சொல்லியிருக்காரு. இதில் யோகிக் சீரீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, யோகான்றது நம்மளோட மைண்டை ஒரு கரெக்டான கிளாரிஃபிகேஷனுக்கு கொண்டு போகிற ஒரு டூலாக இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் உன்னோட டவுட்டு தான் உன்னோட பெரிய எனிமியே. ஸோ நீ எந்த விஷயத்தையும் டவுட் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியோடு செஞ்சுனா அது தான் லைஃப்பில் நீ சக்சீட் ஆக முடியும். அதுதான் அவர் ஷார்ட்டாக சொல்கிறாரு. பிலீவ் யுவர் செல்ஃப், ஒன்று நீ நம்பு, யூ சக்சீட் இன் யுவர் லைஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.